ஹாய் ஹீரோஸ், ஹாய் ஹீரோயினிஸ், வாங்க வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஹவு டு இன்க்ரீஸ் யுவர் வேல்யூ அண்ட் ரெஸ்பெக்ட். உங்களை யாருமே மதிக்க மாட்டேங்காங்களா? உங்களை ஒரு ஆளாவே பொருட்படுத்த மாட்டேங்காங்களா? உங்களை நீங்களே மட்டமா நினைக்கிற அளவுக்கு உங்களை ட்ரீட் பண்றாங்களா? இப்படியெல்லாம் யாரு ஒருத்தவங்க இருக்காங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்பெக்ட் வேல்யூவுக்கே தகுதி இல்லாதவங்களா இருப்பாங்க. ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்கிறாம நம்மள அவங்க மதிக்க மாட்டேங்காங்களே, நம்மளுக்கு அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்காங்களே, நம்மள ஒரு ஆளாவே நினைக்க மாட்டேங்காங்களே அப்படின்னு இப்ப வரைக்கும் நீங்க நினைச்சிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உலகத்துல உள்ள மக்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவங்க உங்களுக்கு மதிப்பு கொடுக்கறாங்க, உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறாங்கன்னா உங்ககிட்ட என்ன இருக்குன்னு பார்த்துதான் உங்களுக்கு மதிப்பா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்களே நல்லா கவனிச்சிருப்பீங்க. ஒருத்த உங்ககிட்ட ஒருத்தரை பத்தி புறணி பேசிக்கிட்டு இருப்பான். அவன் வரவும் அப்படியே ஆப்போசிட்டா மாறி உங்க முன்னாடியே அவனுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு வேல்யூவை ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு அவன்கிட்ட அப்படியே அவன் கேரக்டரையே மாத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காம்னா அப்ப அவனுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கும், எவ்வளவு ரெஸ்பெக்ட் இருக்கும்னு நீங்களே நினைச்சு பாருங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவன் வேல்யூவான ஆளு, அவன் ரெஸ்பெக்ட் ஆன ஆளு. அவனுக்கு ஏன் ரெஸ்பெக்ட் கிடைக்குதுன்னா அவன் வேலையை பார்த்துக்கிட்டு அவன் லைஃப கரெக்டா கொண்டு போய்கிட்டு இருக்கிறனாலதான் அவனுக்கு அவன் வேல்யூவை கரெக்டா ப்ரொவைட் பண்றான். நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணீங்கன்னா, புறணி பேசினவனுக்கும் ஊசாமி போட்டீங்க. இன்னொருத்த வரும்போது நீங்க பம்மிக்கிட்டு நின்னீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல பெரிய ஆள் ஆயிடுறாங்க. நீங்க ரொம்பவே வேல்யூ இல்லாத ரெஸ்பெக்ட் இல்லாத ஆளா அந்த இடத்துல நீங்க தெரியுவீங்க. வேல்யூ ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது நம்ம அம்மா அப்பா கிட்ட நம்ம திமிரா பேசி வாங்குறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேல்யூ ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது நம்மள ஒருத்தவங்க பார்த்த உடனே அவ வாராம்பா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே மனசளவுல ஒரு ரெஸ்பெக்ட் தானா பொங்கி வரணும். அப்படி நீங்க உங்க கேரக்டரை மாத்திக்கிட்டாத்தா உங்களுக்கு வேல்யூ ரெஸ்பெக்ட் கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு தான் இன்னைக்கு நம்ம வீடியோல 8 பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், தரமான பாயிண்ட். இந்த பாயிண்ட் நீங்க கீப் அப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க வேல்யூ ரெஸ்பெக்ட் இது ரெண்டுமே மத்தவங்களுக்கு உங்க மேலையா இருக்கட்டும், உங்களுக்கு உங்க மேலையா இருக்கட்டும், எல்லாமே சிறப்பா வந்துரும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடியே உங்களை 1% சேஞ்ச் பண்றதுக்கு உங்க வெற்றி கூட்டாளியா என்ன எடுத்துக்கறணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு நம்ம வீடியோல உங்க வேல்யூவை, உங்க ரெஸ்பெக்டை எப்படி அதிகரிக்கிறது, உங்களை எப்படி வேற லெவல்ல டாப் லெவல்ல உங்களை எப்படி மாத்துறதுன்னா இன்னைக்கு நம்ம வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்த்து நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே இந்த வீடியோ முடிஞ்ச உடனேயும் உங்களுக்கு வேல்யூ ரெஸ்பெக்ட் வேணும்னா நீங்க அப்படியே உங்களை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? வேல்யூவை ரெஸ்பெக்ட் அதிகரிக்க போறோம். டிஸ்ட்ராக்ஷன்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கவனமா வீடியோவை மட்டும் கவனமா கவனிச்சு பாருங்க. பாயிண்ட் நம்பர் 8, இம்ப்ரூவ் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில். இங்க பாருங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில்ல பேசுறதே ஒரு கலைங்க. பேசும்போதே அவங்க நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற அளவுக்கு நம்ம பேசணும். நம்ம கம்பெனிலயா இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயா இருக்கட்டும், நம்மளே கவனிச்சிருப்போம். நிறைய பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்காது. அவங்க பேச்சுல இருந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் வரவே வராது. அதாவது நம்ம ஒரு முக்கியமான வேலை பண்ணிக்கிட்டு இருப்போம், அப்ப கூட அவங்க சம்பந்தமில்லாத பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க மேல நம்மளுக்கு வேல்யூ வருமா, ரெஸ்பெக்ட் வருமா? கண்டிப்பா வரவே வராது. ஏன்னா நம்ம ஒரு முக்கியமான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதுல கான்சென்ட்ரேஷன் பண்றதா, இவன் சம்பந்தமில்லாம பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு அவன் மேல கோவப்படுறதா நம்ம மைண்ட் டைவர்ட் ஆகும். சோ நம்ம எந்த ஒரு இடத்துல நம்ம பேசினாலும் பேசுறத இடம் பொருள் ஏவல் பார்த்து கரெக்டா கம்யூனிகேஷனை எப்படி ஒருத்தவங்ககிட்ட எடுத்துட்டு போகணும்னு எடுத்துட்டு போறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு ரெஸ்பெக்ட் அண்ட் வேல்யூ கிடைக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதாவது இப்ப நம்ம ஒரு இன்டர்வியூ போறோம். நம்ம 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் படிக்கிறோம். படிச்சுட்டு 10 நிமிஷம் இன்டர்வியூல நம்மளை எப்படி ஒருத்தவங்க கெஸ் பண்றாங்க? அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில், நம்ம எப்படி ஒருத்தவங்கள்ட்ட பேசுறோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு. இவ நம்மகிட்ட கம்யூனிகேஷனே நல்லா பண்ணிட்டாம்னா இவ எல்லாரையும் மேட்ச் பண்ணிடுவான். இவ லைஃப்லயே நல்ல ஒரு குவாலிட்டியான நம்ம கம்பெனிக்கு தேவைப்படுற ஆளா இருப்பான் அப்படின்னு அந்த 10 நிமிஷத்திலேயே நம்மள டிசைட் பண்ணிடுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில். சோ உங்க வேல்யூவை ரெஸ்பெக்ட் நீங்க அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு வேல்யூவான பேச்சு பேசுறதுக்கு முதல்ல கத்துக்கணும். பாயிண்ட் நம்பர் 7, நம்மளுக்கு வேல்யூ ரெஸ்பெக்ட் வேணும்னா நம்மள்ட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லார்ட்டையுமே பேசக்கூடாது. டோன்ட் டெல் எவ்ரிதிங். நம்மள ஒருத்தவங்க புதுசா பார்த்த உடனே அவங்க வேல்யூவை அதிகரிச்சுக்கிறதுக்காக, நம்ம கிட்ட இருந்து அவங்க ரெஸ்பெக்ட் அதிகப்படுத்திக்கிறதுக்காக வேண்டி நம்ம வாழ்க்கையை பத்தி அவங்க முதல்ல கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மள அறியாமையவும் நம்ம வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க கவனிக்கல அப்படிங்கறத கவனிக்காமையவும் எல்லா விஷயத்தையுமே நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம். இப்படி மட்டும் நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க மேல அவங்க போர் ஆயிருவாங்க. அவங்களுக்கு என்ன தோணும்னா அவனேவும் தற்பெருமையை பேசுறவன்னு தெரிய ஆரம்பிச்சிரும். அதனால நீங்க எப்ப யாருக்கிட்ட பேசினாலும் முன்னாடி உள்ளவங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டா உங்க பேச்சுல இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அவங்க உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கறாங்க, கரண்ட் சிச்சுவேஷனை பத்தி பேசுறாங்களா இல்ல உங்க லைஃப் பத்தி பேசுறாங்களா, இது எல்லாத்தையும்
விஷயத்தையுமே எவ்வளவு லிமிட்டா அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளவு மட்டும் பேசுங்க. அவங்க உங்ககிட்ட எவ்வளவு கேள்வி கேட்கறாங்களோ அதே கேள்வி நீங்க அவங்ககிட்ட இருந்தும் கேட்டு அவங்ககிட்ட இருந்தும் அந்த விஷயத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அப்படி நீங்க தெரிஞ்சுக்கிற போதுதான் அவங்களோட விஷயமும் உங்களுக்கு தெரியும், உங்க விஷயமும் அவங்களுக்கு தெரியும். அப்பதான் எந்த இடத்துலயுமே எப்பயுமே உங்களுக்கு ரெஸ்பெக்ட் அவங்க கொடுப்பாங்க. மத்தவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கலனாலும் இவங்க உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால உங்க வேல்யூ ரெஸ்பெக்ட் அதிகரிச்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷனா இருக்கணும். யாருக்கிட்ட நீங்க எப்ப பேசினாலும் லிமிட்டடா பேச பாருங்க. இப்பையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து நீங்க பேச போற ஒவ்வொருத்தவங்ககிட்டயும் லிமிட்டா பேசி அவங்கள்ட்ட எப்படி வேல்யூ ரெஸ்பெக்ட் அதிகரிக்கிறதுன்னு பாருங்க. பாயிண்ட் நம்பர் 6, மேக் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே மாசா மாத்துங்க. உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வாங்க. உங்க வேல்யூவை உங்க ரெஸ்பெக்ட் அதிகப்படுத்திக்கிறதுக்கு உங்களை நீங்களே மதிக்கிற அளவுக்கு ஒவ்வொரு நாளையும் நீங்க மாத்தணும். உங்க தாழ்வு மனப்பான்மையில இருந்து வெளியே வாங்க. வெளியே வந்து நம்மளுக்கு பணமே இல்லாம நம்மளை எப்படி நம்மளே இம்ப்ரூவ் பண்றதுன்னு பாருங்க. உலகத்துல உள்ள மக்கள் எல்லாருமே பணம், பேரு, புகழ் இதை வச்சுதான் வேல்யூ ரெஸ்பெக்ட் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனா இந்த பிரபஞ்சம் மட்டும்தான் நம்ம எதுவுமே அதுக்கு கொடுக்கலனாலும் நம்மளுக்கு தேவையான விஷயம் எல்லாமே. காலையில விடியல் வருமா வராதான்னு எதிர்பார்க்கவே தேவையில்ல. காலையில விடியல் அதுவா வந்துருது, நைட்டு விடியல் அதுவாவே போயிருது. அதே மாதிரிதான் நீங்க யாருக்காவண்டியும் எதையுமே ஒரி பண்ணாம நீங்க உங்களுக்காவண்டி வாழ்ந்தீங்கன்னா உங்க ரெஸ்பெக்ட் வேல்யூ அதிகப்படுத்திக்கிறதுக்கு உங்களை நீங்களே காம்ப்ரமைசன் பண்ணாம வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிச்சு ஆகணும்னு நீங்க சக்சஸ் பண்ணணும்னு முடிவெடுத்து நீங்க ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் செல்ஃப் வேல்யூவா இருக்கட்டும் ரெஸ்பெக்டா இருக்கட்டும் எல்லாமே தானா வரும். இந்த உலகத்துல உங்களுக்கு ரெஸ்பெக்ட் வேல்யூ கிடைக்கணும்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே செல்ஃப் லவ்வா சேலஞ்சிங்கா எடுத்து நீங்க பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 5, ரொம்ப அவைலபிளா இருக்க கூடாது. டோன்ட் டு பி மச் அவைலபிள். யாருக்காகவுமே உங்க டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க, உங்க வேல்யூ அவங்களுக்கு கொடுக்குறீங்க, உங்களால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு நீங்க பண்றீங்க அப்படிங்கிறது வேற. ஆனா இது எல்லாம் எப்ப அவங்க கஷ்டமா இருக்காங்களோ அப்ப பண்ணிட்டு உடனே அவங்ககிட்ட இருந்து நீங்க வெளியே வந்துடணும். யாருக்கிட்டயுமே நீங்க ரொம்ப நேரம் அவைலபிளா இருந்துடக்கூடாது. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு நீங்க வேஸ்டா உங்க டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு உங்க மேல உள்ள வேல்யூ போயிடும். ஏன்னா உங்க வேல்யூபிளான டைம் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நீங்க அவைலபிளா இருந்துட்டீங்கன்னா உங்க வேல்யூ நீங்களே ரொம்ப குறைச்சுக்கிறீங்க. இப்படி மட்டும் நீங்க இருந்துட்டீங்கன்னா ரொம்ப வேலை நீங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாலும் அவங்க உங்க மேல வேல்யூ வைக்க மாட்டாங்க. அவங்க உங்களையே மட்டம் தட்டி அவங்க உங்களாலேயே சந்தோஷப்பட பார்ப்பாங்க. அதனால உங்க வேல்யூவை நீங்க தக்க வச்சுக்கணும்னா உங்களுக்கு நீங்களே பிஸியா இருங்க. உங்க பேஷனுக்காவண்டி ஓடுங்க, கொஞ்சம் மத்தவங்களுக்காவண்டி நாட் அவைலபிளா இருங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா பி வேல்யூபிள் பட் நாட் அவைலபிள். ஓகே. பாயிண்ட் நம்பர் 4, உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. ஸ்டைல் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்ன உடனே எக்ஸ்ட்ராவா உங்ககிட்ட இருந்து ஸ்டைல் எடுத்துட்டு வரணும்னு நான் சொல்லல. உங்களுக்குள்ளேயே நேச்சுரலாவே ஒரு ஸ்டைல் இருக்கும். அதாவது இப்ப ரஜினி இருக்காருன்னா அவருக்கு எப்படி ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. ஸ்டைல்னாலதான் இன்னைக்கு அவர் சூப்பர் ஸ்டாராவே இருக்காரு. சோ ஸ்டைல் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள நேச்சுரலா இருக்கிறத நீங்க வெளியே எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு நேச்சுரலான ஸ்டைலும் கிடைக்கும், மத்தவங்களுக்கு அது ரொம்பவே பிடிக்கும். இப்படி ஸ்டைலா உங்க பர்சனாலிட்டியை மாத்துங்க, மத்தவங்க உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. உங்களோட பர்சனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு எல்லா விஷயமுமே உங்க ஸ்மைலா இருக்கட்டும், உங்க ஃபேஸ் கட்டா இருக்கட்டும், உங்க நடையா இருக்கட்டும், உங்களோட தோரணையா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மத்தவங்க உங்களை பார்த்து அட்ராக்ட் பண்ற அளவுக்கு உங்க பர்சனாலிட்டியை நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க. இதனால மத்தவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கவும் செய்யும், உங்களுக்கு ரெஸ்பெக்ட் வேல்யூ தானா கொடுப்பாங்க. நீங்க எப்படி மத்தவங்க பார்க்கும்போது நீங்க இருக்கீங்களோ அப்படிதான் உங்க பர்சனாலிட்டியை அவங்க கெஸ் பண்ணுவாங்க. அவங்க உங்களை பார்த்து ஹியூமன் நேச்சுரலா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பாயிண்ட் நம்பர் 3, யாரையுமே நீங்க டிஃபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. பிகம் செல்ஃப் டிஃபெண்டர். யாருக்கிட்டையுமே நம்பிக்கையும் சரி எதிர்பார்ப்பையும் சரி வைக்கவே வைக்காதீங்க. ஏன்னா மத்தவங்களை நீங்க டிஃபெண்ட் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே உங்க வேல்யூவை நீங்க குறைச்சுக்கிறீங்க. ஏன்னா அவங்களுக்கு தோணும் இவன் வந்து நம்ம இல்லாம எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண மாட்டான் அப்படின்னு. அவன் வாழ்க்கையை நம்ம இல்லாம எடுத்துட்டு போக முடியாதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த விஷயம் உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட குறைக்கிற அளவுக்கு வந்துரும். இதுவே நீங்க ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்கன்னா மத்தவங்ககிட்ட இருந்து நீங்க ஹெல்ப் வாங்கிக்கலாம். ஆனா நீங்க அவங்கள டிஃபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியமே இல்ல. அதுவே உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஒருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணாம உங்களுக்கு வேல்யூவும் கொடுக்காம உங்களுக்கு ரெஸ்பெக்டும் கொடுக்காம இருந்தாங்கன்னா அவங்கள உங்க லைஃப்ல உங்க கூட வச்சுக்கிட்டு என்னங்க பண்ண போறீங்க? தூக்கி எரிஞ்சுக்கிட்டு போடான்ட்டு போய்கிட்டே இருக்கணும். அவங்கள நீங்க ஒரே பண்ணக்கூடாது, அவங்கள நீங்க டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. உங்க வேலையை நீங்க பார்த்துக்கிட்டே இருந்து உங்களுக்கு அவங்க வேல்யூ ப்ரொவைட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்களை நீங்களே எப்படி நீங்க வளர்த்துக்கணும்னு உங்களை நீங்களே வளர்த்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு பேரு புகழ் பணம் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அப்படிப்பட்டவங்க கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையில ஹெல்ப் பண்ணாலும் ஹெல்ப் பண்ணறாட்டியும் நீங்க ஹெல்ப் பண்ணணும். இதுதான் மனித அபிமானம். இதுதான் உங்களை மேல் லெவலுக்கு கூட்டு போகும். அதனால இன்னைக்கு டேட்ல செல்ஃப் டிஃபெண்டா யார் இருக்காங்களோ செல்ஃப் டிஃபெண்ட் தாங்க உண்மையிலே வாழ்க்கையிலே ரொம்பவே முக்கியமான விஷயம்.
மத்தவங்களை நீங்க ஒரே பண்றதை விட்டுட்டு உங்களை நீங்களே உங்களுக்குள்ள நீங்களே செல்ஃப் எஸ்டீமா செல்ஃப் லவ்வா எப்படி இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய பிறப்புலேயே வரமான விஷயம். இப்படி மட்டும் ஒவ்வொரு செகண்டையும் நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்ப உங்களை மத்தவங்க வேற லெவல்ல மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பாயிண்ட் நம்பர் 2, உங்க வேல்யூவை அதிகரிச்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி உங்க லைஃப் உங்க கரியர்ல நீங்க கொடுக்கணும். நீங்க இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல மட்டும் இருக்கீங்கன்னா உங்களை மதிக்க மாட்டேங்காங்க, உங்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ண மாட்டேங்காங்க. உங்க பேச்சுக்கா இருக்கட்டும் உங்க செயல்முறைக்கா இருக்கட்டும் நீங்க ஹெல்ப் பண்ணாலும் சரி நீங்க அவங்கள சந்தோஷப்படுத்தினாலும் சரி எப்பயுமே உங்களை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க உங்க வாழ்க்கைக்கு தேவையே இல்லை, அவங்கள ரிஜெக்ட் பண்ணிருங்க. நீங்க அவங்களுக்காக வேண்டி ரொம்ப ஏங்குறீங்க, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு வேல்யூ கொடுக்குறீங்க, அவங்க நினைக்கிறதெல்லாம் நீங்க பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். இந்த நேரத்துல நீங்க அவங்கள விட்டுட்டு உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு தான் பார்க்கணும். இப்படிப்பட்டவங்களை உங்க லைஃப்ல இருந்து கன்ஃபார்மா 1% கூட அவங்க பக்கத்துல நீங்க போகாம அவங்கள உங்க பக்கத்துல விடாம மொத்தமா நீங்க வெளியே எடுத்து விட்டுருங்க. உங்களை மதிக்க மாட்டேங்காங்க, உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்காங்க, அவங்கள மட்டம் தட்ட விட்டுக்கிட்டு அவங்கள உங்க கூட வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? சோ அவங்கள விட்டுருங்க. இந்த சிச்சுவேஷன்ல உங்க லைஃபுக்கு உங்க கரியருக்கு நீங்க நிறைய போக்கஸ் கொடுங்க. ஏன்னா உங்க லைஃப் உங்க கரியரை நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா உங்களால என்ன நினைச்சாலுமே பண்ண முடியும். இதுக்காக உங்க லைஃப் உங்க கரியரை நீங்களே எடுத்துட்டு போறதுக்கு உங்க கூட யாருமே உங்களுக்கு தேவையே கிடையாது. அதனால உங்க கரியர் உங்க லைஃப் இதுக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி நீங்க கொடுக்கணும். இது மட்டும் உங்க வாழ்க்கையில நல்ல விஷயமா ஆயிருச்சுன்னா பாக்கி எல்லாமே வேல்யூ ரெஸ்பெக்ட் எல்லாமே தானா வந்துரும். பாயிண்ட் நம்பர் 1, நீங்க என் கூடயே இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா கோல்டன் பாயிண்ட் இந்த பாயிண்ட் உங்களுக்கு நான் வந்து சமர்ப்பிக்கிறேன். இந்த பாயிண்ட் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க கண்டிப்பா வேற லெவல்ல நீங்க மாறுவீங்க. ஏன்னா என் வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்திருக்கீங்க. இது என்னோட லைஃபா இருக்கட்டும் என்னோட அச்சீவ்மெண்டா இருக்கட்டும் எல்லாத்தையுமே நான் வந்து ஃபீல் பண்ணி உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது மட்டும் கண்டிப்பா உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்ணிருவீங்க. உங்களுக்கு வேல்யூ ரெஸ்பெக்ட் உங்க வாழ்க்கை பின்னாடி இப்ப அடுத்து வர்ற விஷயம் எல்லாமே இதுக்கடுத்து நீங்க மத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதா இருக்கட்டும் அவங்க உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதா இருக்கட்டும் உங்க லைஃப் 1% சேஞ்ச் ஆகும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல அந்த லைஃப் இப்ப உங்களுக்கு சேஞ்ச் ஆக போகுது. சோ கவனமா கவனிங்க. நீங்க ஒர்க் பண்றீங்க பாத்தீங்களா, நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்க பாத்தீங்களா, அதை பார்த்துதான் உங்களுக்கு வேல்யூவா இருக்கட்டும் உங்களுக்கு ரெஸ்பெக்டா இருக்கட்டும் மத்தவங்க ரொம்ப கொடுப்பாங்க. எப்படின்னு பாடுறா இவனால மட்டும் எப்படி முடியுது, எனி டைம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கான், இவன மாதிரி இருந்தா இருக்கணும்னு மத்தவன் பேசுறது காரணம் என்னன்னா உங்களோட ஹார்ட் ஒர்க்கா இருக்கும். அந்த ஹார்ட் ஒர்க்கை நீங்க டிசைட் பண்ணணும்னா ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு பண்றதுக்கு மனசு வரணும்னா முதல்ல உங்களுக்கு ஒரு கோல் இருக்கணும். கோலை மட்டும் நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா கால பகலுன்னு பார்க்காம ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுல நீங்க சக்சஸ் ஆயிட்டீங்கன்னா மத்தவங்க உங்களுக்கு தானா கொடுப்பாங்க ரெஸ்பெக்ட். எந்த ஒரு விஷயத்துல நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க சக்சஸ் பண்றீங்களோ அதனாலயே உங்களுக்கு கான்பிடன்ட் கூடிரும். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை தொடங்கிட்டு பாதியிலே விட்டுட்டீங்கன்னு வைங்க கண்டிப்பா உங்களுக்கு கான்பிடன்ட் குறைஞ்சிரும். அதுக்கடுத்து நீங்க பண்ண போற ஒவ்வொரு விஷயத்திலுமே நீங்க தோத்துருவீங்க. அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்தை நீங்க எடுத்தாலும் உடனே முடிச்சிருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டுனாச்சும் ஹார்ட் ஒர்க் பண்ணினாச்சும் ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த விஷயத்துல நீங்க என்னத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அச்சீவ் பண்ணி மட்டும் முடிச்சிட்டீங்கன்னு வைங்க உங்க மேலேயும் உங்களுக்கே ரெஸ்பெக்ட் கூடிரும். உங்க மேல உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கூடிருச்சுன்னா மத்தவங்க எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க. அதனால நீங்க எந்த ஒரு ஃபீல்ட்லயுமே நீங்க சக்சஸ்ஃபுல்லா இல்லன்னு வைங்க உங்க வாழ்க்கையில நீங்க எதுவுமே பண்ணலன்னு தான் அர்த்தம். அப்ப எப்படி யாராவது உங்களுக்கு வேல்யூ கொடுப்பாங்க? மத்தவங்களுக்கு நீங்க தேவையும் இல்ல உங்கள்ட்ட திறமையும் இல்லனா மத்தவங்க உங்களை மதிக்கவும் மாட்டாங்க உங்களுக்கு வேல்யூ கொடுக்கவும் மாட்டாங்க. சோ உங்களை நீங்களே எப்படி ஃபர்ஸ்ட் வேல்யூபிளா மாத்துறதுன்னு பாருங்க. அப்ப உங்க ரெஸ்பெக்ட் நீங்க நினைக்காத அளவுக்கு கண்டிப்பா கூடும் அப்படின்னு நினைச்சு இந்த 8 பாயிண்ட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க செல்ஃப் வேல்யூ ரெஸ்பெக்ட் அதிகரிக்கும் அப்படின்னு நினைச்சு வீடியோ பண்ண. இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ காட்டணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஆன் தி வே நெக்ஸ்ட் வீடியோ வந்துகிட்டே இருக்கு. அதை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. அது வரைக்கும் விடைபெற மனசே இல்ல பட் விடைபெற வேண்டிய நேரம் வந்துருச்சு. விடைபெற மனசே இல்லாம விடைபெற நான் உங்க SS. டாடா பை பை see you.